ஐயா என்னது இது? கண்டுபிடி. கையில எதுக்கு வைக்கிறது? என்னது இது? பச்சை மிளகாய். நல்லா உட்காரு. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நான் பத்துல நின்னுட்டேன். கால் வலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஸ்மெல்லிங் சேலஞ்ச் தான். சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறீங்க. மூந்து பார்த்து என்ன பொருள்னு கண்டுபிடிக்கிறது பார்க்க போறோம். ஸ்மெல்லிங் சேலஞ்ச் அதாவது என்னன்னா நான் வந்து இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா நான் பாரதியோட கண்ணை கட்டிடுவேன். கட்டிட்டு அவன் மூக்கில் கொண்டு போய் ஏதாவது ஸ்மெல் பண்ற பொருளை எடுத்துட்டு போயிட்டு வைப்பேன். வாய்ஸ் வர மாட்டேங்குது, நீயே சொல்லி. வாய்ஸ் போயிடுச்சு. ஸ்மெல் பண்ற பொருளை பார்த்து ஏதாவது அதை வந்து பாரதி கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்க முடியலன்னா நாக்குல நக்கி பார்த்து கண்டுபிடிக்கலாம். நாக்குல வந்து டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான். கையெல்லாம் வச்சு தொட்டெல்லாம் பார்க்க கூடாது. கையால தொடக்கூடாது. இதுதான் சேலஞ்ச் இன்னைக்கு. வாங்க யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். சரி, வாங்க. முன்னாடி வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். மேடம் மறந்துட்டாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாறுமாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை தென்றலை. சரி, ஃபர்ஸ்ட் நானே. ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் உன் கண்ணை தான் கட்ட போறேன். ஓகே, சரி கட்டலாமா? இவ்வளோ பெரிய சாலை எடுத்துட்டு வந்தேன். அப்பதான் ஒண்ணும் தெரியாது. ஐயோ, சுத்தமா ஒண்ணுமே தெரியலையே. அதுக்கு தான் சாவு சொல்றது பெருசா. கண்ணை கூட திறக்க முடியலையே. ஏதாவது வலிக்குது. ஓகே, பைத்தியம். இவ்வளோ இறுக்கமா கட்ட கொஞ்சம் லூஸ் விடு. சரி சரி சரி. தலை வலிக்குது. இவ்வளோ இறுக்கமா கட்டலாம். லூஸ் விட்டு நீ பார்த்தனா தெரியலையே, எங்க இருந்து பாக்குறது. ஓகே, வந்துட்டியா? வந்துட்டேன். சரி, குடிக்கலாமா? நான் பொருள் மறைச்சு வச்சு எடுத்துட்டாரு. வைக்கிட்டா? வச்சிருக்கியா இல்லையா? வச்சிருக்கேன். நூந்து பாருல. இது பாஸ்போர்ட் ஸ்மெல் மாதிரி. புளி இல்ல, ஆ, நல்லா பாரு. ஓகே, ரெண்டு சான்ஸ் தான். ரெண்டு சான்ஸா? ஆமா. பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிக்கல அப்படின்னா யார் அதிகமா கண்டுபிடிச்சிருக்காங்களோ இன்னும் ஒரே ஒரு தடவை. அவங்க வின்னர். கண்டுபிடிக்கலன்னா பனிஷ்மெண்ட். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணியா அதுவா? இல்ல, அவ்வளவுதான், அவுட். சரி, நான் நெடியாடுற பொருளா வச்சிட்டு போறேன். ஸ்மெல் பண்ணலாமா இல்லையா? பண்ணல, இருவாரு கிட்ட வைக்கிட்டா? கிட்ட நான் மூக்குல வச்சிட்டு போறேன். ஒண்ணுமே வாசனை வரல. வரல, நல்லா இருந்து பாரு. ஏய், மூக்கு பாரு. ஐயா, என்னது இது? கண்டுபிடி. அழுவுனா ஒண்ணுமே வரலன்னு சொன்னேன். அழுவி போனா தாடி. இந்த புதினா கொத்தமல்லி இது அழுவி போனது கடந்தது அதுவா? இல்ல, நல்லா இருந்து. நான் தடிக்குது. என்னது இது? தெரியல. தெரியலையா? சரி, அடுத்தது கண்டுபிடிக்கியா? வச்சிருக்கியா இல்லையா? பெப்பர். ஏய், கண்டுபிடிச்சிட்ட ஒண்ணு. பரவாயில்லையே. அது ஸ்மெல் நல்லா வரும். நெக்ஸ்ட் வைக்கிறேன். அஞ்சலை டப்பா தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏய்,
பெருங்காயம் இல்லை. மறுபடியும் வை. ஏய் என்ன மறுபடி நெடி இருக்கு. பெருங்காயம் நல்ல ஸ்மெல் தான் கண்டுபிடிக்கலாம். சொல்லுடா எது வேணா வைக்கிற. இது பெருங்காயம் தானே. வேற என்ன ஸ்மெல் இது? வடவம். ஏய் ரெண்டு பல்ல கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. பரவாயில்லையே. இது நான் எல்லாம் பார்த்துட்டே இருந்தா. சத்தியமா ஒண்ணுமே தெரியல. பார்த்துட்டே கேக்குறேன். பரவாயில்ல பரவாயில்ல. கொஞ்சம் மூக்குல வந்து ஸ்மெல்லிங் எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வைக்கவா? வச்சிருக்கியா? வச்சிருங்க. ஸ்மெல்லே வரல. ஸ்மெல்லே வரல. வரலையா? சரி நாக்கால டச் பண்ணி பாரு. நாக்கால சாப்பிடுற பொருளா இது? ஆமா. கையில எதுக்கு வைக்கிறது? என்னது இது? ஸ்மெல் வரல. பஞ்சு மாரி நாக்குல டச் ஆன மாதிரி இருக்கு. வரவே இல்லை. சரி ஓகே ஸ்மெல் வரல. அப்ப நீ கண்டுபிடிச்ச ரெண்டு கண்டுபிடிச்சிருக்க. ஸ்மெல்லே வரலையே. இதை நான் என்ன பண்றது? நான் உனக்கு டச் பண்ணல, நீ கண்டுபிடிக்கல. சாப்பிட பொருளா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸ்மெல் பண்ணலாமா? இதுவும் எங்க ஒண்ணுமே தெரியல. சரி ஒண்ணுமே தெரியாதுக்கு தான் கட்டி வச்சுக்கிறேன். நல்லா பாரு. கண்ணை கட்டிட்டு நல்லா பாரு. நல்லா ரூம் வர. என்ன இருக்கு? தெரியலையா? இது சாப்பிட்ற பொருளா? நாக்கில் வைக்கலாமா? சரி வச்சுக்கோங்க. மேக்னெட். ஒண்ணுமே இல்லை. தெரியலையா? சாப்பிட்ற பொருள்ன்ற ஒரு டேஸ்ட்டும் தாங்க அதில். மேக்னெட். ஊறுகா? இல்ல. அப்போ அவ்வளோதான், ஒரு சான்ஸ் முடிஞ்சிச்சு. அப்பா கொஞ்ச நேரம் ஒன்றுமே தெரியலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாஸ், ரெட் சில்லி சாஸ். இது வந்து ஸ்மெல்லே வரலன்னு அது வருது. இது வந்து எப்போனா இது எப்படி ஒரு 2 வருஷம் இருக்குல்ல, வாங்கி யூஸ் பண்ணவே இல்லை. பழசு தூக்கி இல்லை தூக்கி வந்து டஸ்ட்பின்ல போட வேண்டியது. அதான் சரி இப்போ தேடி எடுத்தேன். சேலஞ்சும் பண்ணிட்டு எடுத்து டஸ்ட்பின்ல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணவே இல்லை. இதை கண்டுபிடிக்கல. வைத்தியமே இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து கண்டுபிடிச்சிட்டான். பாரு பெப்பர் கண்டுபிடிச்சிட்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழிவு போட காய். இது நீங்க பார்த்துருப்பீங்க, நான் காமிச்சேன். அழிவு போன காய் பீன்ஸ், இந்த குடமிளகாய். இதுவும் கண்டுபிடிக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ், ஷூ சாக்ஸ். ஏன் இது வந்து ஸ்மெல் வரல அப்படின்னா, சில பேர் வந்து ஒரு 10-20 நாள் துவைக்காத போட்டிருப்பாங்க. அது வரும். இதுங்க துவைச்சி எடுத்துன்னு வந்தது தானே. இது ஸ்மெல் அதுக்கு என் ஷூல கிடக்குற சாக்ஸ் எடுத்துன்னு வந்தேன். ஸ்மெல்லே வெளியில கிடந்தது. ஆமா அதான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ துவைச்சதுனால ஸ்மெல் வரல. நீ தான் அடிக்கடி வந்து இது துவைக்கிறதுனால வரல போல. இது ஒரு மாசம் போடாம இருந்தா மூக்கிட்டே வச்சிருக்க முடியாது. இது வரல. அதனால இதையும் கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட் வந்து பாதாம் பிசின். இது ஸ்மெல்லே வரல. வருது. அப்பா மூணு பாரு எரிச்சல் வாட அடிக்குது. அடிக்கல வரலன்னு சொல்றேன். பாதாம் பிசின். அப்புறம் வந்து வடகம். அதுதான் நீ கண்டுபிடிச்சிட்டல. வடகம், தாளிப்பு வடகம். அது வந்து பாரதி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். பெருங்காயம் வச்சிருக்கேன். பெருங்காயம் வச்சிருந்தேன். சரி 6 பொருள் தானே, அதனால
சரி, ஓகேவா? நான் 6ல் 2 கண்டுபிடிச்சிருக்கேன். 2 கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ தெரியுதா? நல்லா தெரியுது. கண்ணை கட்டிட்டு தெரியுதாடா அவரு. உனக்கு தெரியுதுன்னு சொன்னா இன்னும் இதாக கட்டுவார். ஏய் ஒண்ணுமே தெரியலடா, நீ வேறடா. மூக்குக்கு கொஞ்சம் கேப் போடுறோம் மூக்கு பார்க்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்மெல் பண்ணு. எங்கடா வச்சே இல்லையா? வச்சிருக்கேன், ஸ்மெல் பண்ணு. எங்கேயோ கேள்விப்பட்ட, அதாவது கேள்விப்பட்ட வாசனை. பழகுன ஸ்மெல் மாதிரி இருக்கு. குடமிளகா வாசனை தான் வருது. அதுவும் நான் எடுத்துன்னு வந்துட்டேன். வை கிட்ட வை மூக்கு கிட்ட. வச்சே இல்லையா? பச்சை மிளகா. தப்பு. இன்னொரு சான்ஸ். அப்பா நாக்குல வை. ஆகாது. நான் தெரியலையா? வை. என்னது இது? ஏதோ கல் மாதிரி இருக்குது. 2 சான்ஸ் முடிஞ்சுச்சு. சொல்லலை சரியா? இப்போ அடுத்தது ஸ்மெல் பண்ணு. என்னடா வாசனையே வர மாட்டேங்குது. ஸ்மெல் பண்ணு. இல்லை நாக்கு காணும். ஆப்பிள். தப்பு. தப்பா? மறுபடியும். என்னன்னு தெரியல. இரு. ஆப்பிள் இல்லையா? ஸ்மெல்லு வந்து லைட்டாக தான் வருது, ரொம்ப அதிகமாக வரல. லைட்டாக. மறுபடியும் வை. எங்கடா வச்சுக்கிறா? தக்காளியா? ஆப்பிள் சொன்னா, தக்காளி சொன்னா, சரிங்களா? இதுலயே ஃபெயிலு. அது இதுவும் இல்லையா? கண்டுபிடிக்கல. ஸ்மெல் பண்ணு. எங்கடா வச்சுக்கிறா இல்லையா? வச்சிருக்கேன். ஒண்ணுமே தெரியல. எல்லாம் நீ தான் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்மெல் தான்டா அடிக்குது. சரி நாக்குறீங்க. பச்சை மிளகா. ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா. சரி அடுத்தது ஸ்மெல் பண்ணு. இது பழகப்பட்ட ஸ்மெல். மிளகா. தப்பு. மிளகா தான் ஃபர்ஸ்டே வச்சிட்டா, அப்புறம் சரி மறுபடியும் மறுபடியும் மிளகா. வை. கரம் மசாலா. 2ம் தப்பா சொல்லிட்டா. சில்லி பவுடர். தப்பு. என்னடா தப்பு சொல்ற? அவ்வளோதான் தப்பு. ஒன்று தான் கரெக்டாக சொல்லியிருக்கா. இது என்னன்னு சொல்லலை. இப்போ எத்தனை நான் கட்டும்? எத்தனை காமிச்சு? 4 காமிச்சிருக்கேன். அச்சச்சோ. 1 தான் கரெக்டாக சொல்லியிருக்கா. அடுத்தது ஸ்மெல் பண்ணு. எங்கடா வச்சியா? தெரியலையா? ஒரு ஸ்மெல்லும் வரல. ஏய் ஒண்ணுமே வரல. சும்மாவே வரவே இல்லை. இவ்வளோ கிட்ட வச்சிருக்கேன் வரலன்ற. நீ மூக்குல வைக்கிறே இல்லையா? வச்சுக்கோ. நாக்குல வை. எல்லாமே நீ ஒரே மாதிரி வைக்கிற. ஆமா இப்படி வச்சா தெரிஞ்சிரும்ல. சரி. ஆப்பிளா? எத்தனை தடவை தான் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ வைக்கிற எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு தெரியல. மறுபடியும் வை. இவ்வளோ பெருசு வச்சதுக்கப்புறம் வாழைப்பழம். இது ஓகேவா நாட் ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டல. ஆனா நான் சாப்பிட்டு பார்க்கல. ஆனால் நீ 3 தடவைக்கு மேலே தான் கண்டுபிடிச்சிருக்க. அதனால இது வந்து கடைசியாக தான் கண்டுபிடிச்சிருக்க. ஆனால் 2 தடவை தான் அலோடு. 2 தடவை தான் வாழைப்பழம் ஸ்மெல்லே வரல தெரியுமா? வருது வரலன்ற பத்தியா? எங்க கட்ட? மூக்கு போயிடுச்சு போல. இது மாதிரி நீ வைக்கவே இல்லை ஃபர்ஸ்ட். இதுவே நல்லா
எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி காமிச்சிட்டு இருக்கு. இப்படி காமிச்சா இப்படி காமிச்சா இப்படி காமிச்சா. இப்பதான் வந்தது. நீ வேணா வீடியோ பாரு. இது என்னது மூணு பாரு. எங்கடா மூணு பாரு, ஸ்மெல் நல்லா வரும். குழம்பு. என்ன குழம்பு? மீன் குழம்பு. கண்டுபிடிச்சா? சரி ஓகே. கரெக்டா? நானும் 2 கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா. நீ கரெக்டா கண்டுபிடிச்சது மீன் குழம்பு. சரி. பச்சை மிளகா. வாழைப்பழம் வந்து 2 சான்ஸுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்ச. இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிட்ட. ஓகேவா? 3 மீதி 3 இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா. நான் மசாலா சொன்னேன் ஆனா அது ஃபிஷ் ஃப்ரைன்னு எனக்கு தெரியல. லெமன் லைட்டா தான் ஸ்மெல் வருது. வாசனையே வரலைங்க. லெமன் நல்லா வருமே. அது ஃப்ரிட்ஜ்ல இருந்ததால என்னவோ சரியா அந்த அளவு வாசனை வரல. லைட்டா அப்படி கிள்ளி விட்டுருந்தா எனக்கு நல்லா வாசனை வரும். என்ன வந்து கொய்யாக்கா வாயில்லாம் வச்சேன். வாயில் வச்சு அத நீ வச்சு இப்படி வச்சு ஒண்ணுமே நீ வச்ச பொருள் எல்லாமே எப்படி தெரியுமா இருந்தது? வச்சது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் பூராவே ஒரே மாதிரியே இருக்கு. இப்படி இப்படி வச்சுட்டா எல்லாம் ஒரே மாதிரி. இந்த வாழைப்பழம், கொய்யாக்கா, லெமன் இதெல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. இந்த மிளகா வாழைப்பழம் வந்து இது மட்டும் தான் தனியா வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கே தெரியும். இந்த பக்கமும் வச்சேன், இங்கேயும் வச்சேன், நாக்குல இங்கேயும் வச்சேன். இந்த பக்கம் லைட்டா இதா இருக்கு. இங்க செம ஸ்மெல் வரும். இங்க தான் வந்து நீ அதுக்கப்புறம் வச்சு பாரு. நான் கண்டுபிடிச்ச பாரு. அப்பதான் நல்லா வந்தது. நீ போய் சொல்ற. சரி ஓகே. சரி அப்ப இந்த மேட்ச்ல வந்து டையா? அதான் இந்த கேம்ல டைன்னு இல்ல. நிறைய 3 கண்டுபிடிச்சிட்டான். அப்ப நீ தான் அது எக்ஸ்ட்ரா ஒரு இது இது வந்து கரெக்ட்டா சொல்லிட்டா. மூணாவது சான்ஸ்ல கரெக்ட்டா சொல்லிட்டா. அப்படி பார்த்தா நான் தான் வின்னர். ஓகே. நான் 2 தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் வின்னர். அதனால உனக்கு பனிஷ்மென்ட். அதனால வந்து இப்போ என்னன்னா இவன் 3வது தடவை கண்டுபிடிச்சதால பனிஷ்மெண்ட் வந்து ஈஸியா தான் கொடுக்கணும். கஷ்டமா கொடுக்கணும். நீ 2வது சான்ஸ்ல கண்டுபிடிச்சனா ஓகே நீ வின்னர் ஒத்துப்ப. போறா. சரி ஓகே. அதே ஏமாத்தி விளையாடுற. சரி பரவாயில்ல. சரி. அது சிம்பிளா போற. அழிவு போன பழத்தெல்லாம் எடுத்துறோம். அழிவு போன காய்கறிலாம் எடுத்து அம்முக்குள்ள வைக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன்? அது எக்ஸ்பிளைன் ஆனதெல்லாம் தூக்கி வச்சிரு. ஏன் அதெல்லாம் குப்பையில தூக்கி போறது. சரி நம்ம அந்த சேலஞ்சுக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடலாம்னு பார்த்தேன். சரி ஓகே. சரி சிம்பிளா இப்போ நம்ம வந்து பாரதிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா? போன சேலஞ்சில் வந்து என்னை வந்து தோப்புக்காரன் போட சொன்னேன். இந்த சேலஞ்சில் பாரதி எனக்கு 10 கொடுத்துருந்தான். அவனுக்கு நான் வந்து 20 கொடுக்குறேன். 20 தோப்புக்காரனா இப்போ நீ போடுற அந்த ஸ்மார்ட் பனிஷ்மெண்ட். கால் வலிக்குமே. எல்லாம் வலிச்சாலும் பரவாயில்ல போடணும் அவ்வளோதான். ஓகே சரி ஓகே. ஓகே சரி பனிஷ்மெண்ட்டை பார்க்கலாம். ஸ்டார்ட். 1 உட்காந்து எழுந்துனால எல்லாம் உட்காரு. என்ன 10ல நின்னுட்ட? காலில் வலிக்குதா? இதுதான் இது 10ல நின்னுட்ட. இன்னும் 10 இருக்குது போடு. ஆமா போடு. 10க்கே முடியலையா? எனக்கு கொடுத்தல பனிஷ்மெண்ட். நல்லா உட்காரு. ஏய் இன்னும் 15க்கு அப்புறம் உங்க ஊர்ல 20ஆ? 18 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேலஞ்ச் வந்து நான் வின் பண்ணிட்டேன். பாரதி வந்து டாஸ்க்குமே விளையாடிட்டான். அடுத்தது எந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன மாதிரியான சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சேலஞ்சில் பார்க்கலாம். பாய்.